அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ இன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் தான். அதான் நேற்றே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு. மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று ஹைக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆனது. ஆனால் எந்த இடத்துல ஓப்பன் ஆனதோ கிட்டத்தட்ட 10.15 இருந்து ஒரு சரியான மூமெண்ட் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் மெல்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் கையில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்கெட்டுமே இன்னைக்கு. ஆப்ஷன்ஸ் பையர்ஸுக்கு ஒரு சரியான சான்சஸ் இன்னைக்கு கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அது ஒரு நல்ல டாபிக் தான். ஸோ நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறப்ப எனக்கும் கொஞ்சம் தெளிவாகும். ஸோ நேற்று ஒரு டவுட் கேட்டிருந்தாரு நிஃப்டியில். இது ஹேங்கிங் மேன் கேண்டில் தானே, இது நீங்கள் எப்படி நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா கரெக்டான டவுட்டு தான். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை ட்ரெண்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பையர்ஸ் மேலே நிறுத்தி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஹேமர் கேண்டில் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது எப்போ ஹேங்கிங் மேன் கேண்டிலாக ஒர்க் ஆகும், இப்போ இதை எப்படி ஹேங்கிங் மேன் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ளார போகலாம். ஸோ ஹேங்கிங் மேனோட பிக்சர் இதுதான். இந்த ஹேங்கிங் மேன் பிக்சர், இந்த கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல இப்போதைக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஹேங்கிங் மேன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், இந்த இடத்துல இந்த மாதிரி கேண்டில் இப்போ நல்லா மேலே போயிட்டு இருக்கிற கேண்டல்ல ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் விழுவுது அப்படின்னா அங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இதை எப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேங்கிங் மேன் கேண்டிலோட லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த லோக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் இல்ல 3 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், க்ளோசிங் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 25,000 வச்சுக்கோங்களேன், ஒரு 24,999 ஆச்சு அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வச்சாதான் ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாமே தவிர அவசரப்பட்டு இந்த இடத்துல செல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர்ஸை செல் பண்றதோ இல்லைன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி வைக்கிறதோ இல்லை கால் ஆப்ஷன் செல் பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படின்னா அதே நான் ஹேமர் கேண்டில் எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுப்பேன்னா மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா தாராளமா மேலே போகலாம். பட் இன்னைக்கு மேலையும் க்ளோஸ் வைக்கல கீழையும் க்ளோஸ் வைக்கல, எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு சென்டர்ல தான் பாத்தீங்கன்னா மார்க்கெட் குழப்பிட்டு நிக்குது. இது நிஃப்டில போட்டது ஹேங்கிங் மேன் கேண்டில் தான். பட் எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், லோக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வச்சா ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொல்றதுல நான் ப்ரிடிக்ஷன் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கான டாபிக் நான் கண்டிப்பா எடுக்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு எப்படி மார்க்கெட் போனுச்சுன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் இதுதான் ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நேற்றே நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் HDFC எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றே ஒரு 37 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனா இருந்த ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஓகே, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தாங்க. ஏன்னா மார்க்கெட் நமக்கே தெரியுது ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்ததே தவிர ஒரு ஈக்குவலான கேஷ் ஃப்ளோ தான், ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ NSEல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2,923 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா 1,368, டிக்ளைன்ஸ் 1,462, அன்சேஞ்ச் 93. கிட்டத்தட்ட இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் தான். ஒரு பெரிய அளவுலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறவும் இறங்கவும் இல்லை, ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் தான். 52 வீக் ஹைல மட்டும் சஸ்டைன்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 50 ஸ்டாக்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 42, கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கு. ஸோ மற்றபடி 52 வீக் ஹைல ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்பர் சர்க்கியூல்ல 113, லோயர் சர்க்கியூல்ல 36 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, செக்டார் வைஸ் எப்படி இருக்கு? இப்போ செக்டார் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று IT செக்டர்லாம் 1,200 பாயிண்ட்ஸ் அப்ல இருந்தது. இன்னைக்கு பார்த்தா -100 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்கு. செக்டார்ல ஹெல்த் கேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா, மெட்டல், மீடியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது. நமக்கு தேவையானது பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, IT, ஆட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், இது எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நாளைக்கு மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவுமே ஃபுல்லா கொஞ்சம் டவுன் தான். ரிலையன்ஸ் மட்டும்தான் 3.20%. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்தது, அது இறங்கி இப்போ 3.20%. சும்மா அந்த கிரீன் கலருக்கு மட்டும்தான் இருக்குதே தவிர ஸோ அதுவுமே டவுன் தான். HDFC மறுபடியும் ஒரு 10 பாயிண்ட் மைனஸ்,
ஐசிஐசி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெர்டட் ஹேமர் கேண்டல்னா ஸோ செல்லர்ஸ் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸாக்டாக வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட -64. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் போயிட்டு வந்துட்டு இருக்கு ருப்பி, ஏன்னா செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு கேப் டவுன் விழுந்தாலோ இல்லை லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த லோ 54,400 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் சரி, பேங்க் எக்ஸ்லையும் சரி. ஸோ பேங்க் எக்ஸ்லையும் சேம் அதே மாதிரி தான் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, லோவை பிரேக் அவுட் பண்ணாமல் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா நல்ல ஒரு பை ட்ரெண்ட்ல இருக்கிற மார்க்கெட் எப்போ வேணா ஹையர் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 56,000 வரைக்கும் 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல்லிங் போகணும். ஸோ மற்றபடி வந்து செல்லிங் நாம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது பேப்பர் ட்ரேடிங்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாமல் செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. இந்த ஹேங்கிங் மேனோட லோ என்ன 24,119. ஸோ இதை கூட ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லோ கன்ஃபர்மேஷன் தராமல் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் செல்லிங் கன்ஃபர்மேஷனுக்கு போயிடாதீங்க. ஓகேங்களா? அதனால ஹையர் பிரேக் லோ, இன்னைக்கு லோ பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் போகலாம் தாராளமாக. அது எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,121 வரைக்கும் தான் வரும். இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டினியூ ஆகிடும் பை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான், ஒரே மாதிரி தான். சென்செக்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஒரு நல்ல கிரீன் கலர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 79,460 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து சென்செக்ஸில் வந்து இருக்கு. ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி எனக்கு என்னமோ கண்டினியூஸாக ஃபால் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா பியரிஷ் அண்ட் கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து 26,100 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி மிட் கேப். மிட் கேப் நிஃப்டி பை தாங்க, இது செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இப்போதைக்கு இல்லை. நல்ல இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட அடுத்த டார்கெட் 12,400 வரைக்கும் போயிட்டு வேணா செல் ஆகலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,400 தான் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி சொல்லியிருக்கேன், இன்னைக்கு லோ பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் போங்க. ஹேங்கிங் மேன் லோ பிரேக் அவுட் பண்ணாதான் நம்ம வந்து பொசிஷன் வந்து ட்ரை பண்ணமே தவிர அவசரப்பட்டு பொசிஷன் வந்து ட்ரை பண்ணிடக்கூடாது. நிஃப்டிலையும் சரி, சென்செக்ஸ்லையும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து நேற்று வந்து சப்ளை தான் கொடுத்துருக்கு. இருந்தாலுமே கூட காலையில் வீடியோவில் வந்து ஒரு பை தான் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5,400 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த இடம் அகைன் வந்து இந்த 5,400 வந்தால் ஸோ நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஈவினிங் லெவல்ஸோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஹை தான். ஸோ இந்த ஹை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஹை வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 5,318 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ சென்டரில் போய் ஏதாவது எடுக்கலாமானா எடுக்காதீங்க, எங்கே எடுத்தாலும் கண்டிப்பாக மாட்டிக்குங்க. ஏன்னா இங்கேருந்து போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பையும் வேஸ்ட்டாக போயிடும், செல்லும் நம்ம எடுக்க முடியாது அவசரப்பட்டு. ஸோ அதனால 5,400 ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,380. ஸோ இந்த இடம் வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட 253. ஸோ இந்த கேண்டில் இன்னைக்கு டே ஹை வந்து கிட்டத்தட்ட 256.8. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு வந்து போகணும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பை சைட் ட்ரை பண்ணக்கூடாது. 256.8 தான் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த எட்ஜு. அந்த 256.8க்கு மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஸோ தாராளமாக வந்து பை சைடு போகலாம். அதோட டார்கெட் வந்து 259.9 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, பார்க்கலாம். வேற எங்கேயுமே ட்ரை பண்ணக்கூடாதா நேச்சுரல் கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ட்ரேடிங்காக வேற எங்கேயுமே ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும்,
இங்கேருந்து 2 கேண்டல் கிரீன் கலர் கேண்டில் போனது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ சேஃப் கிடையாது. 5400 அண்ட் 5318 தான் பார்த்தீங்கன்னா சேஃப் சப்போர்ட் அண்ட் ஜோன். ஸோ அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 5 minutes கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஸோ நம்ம பையோ செல்ல வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நாளைக்கு கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு, லோவா பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு அப்படின்னு ஃபினான்சியல் நிப்டி ஃபின்னுக்கு வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் சின்ன டார்கெட் வந்து 26,100, பட் கொஞ்சம் நெக்ஸ்ட் டார்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,200 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.